தேனீக்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய தரமான நோய் நிவாரணி எதுன்னு பார்த்தா தேனை தான் அதிகமானவங்க சொல்லுவாங்க. இந்த தேன் எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் இந்த தேன் பூச்சிகளுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் தேன் எமக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு இந்த தேன் பூச்சிகள் தியாகம் செய்துன்னு சொன்னால் தற்கால அறிவியல் என்ன கூறுதுண்டா, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேன் வேணும் என்று சொன்னால் ஒரு தேனி 2000 புதிய பூக்கள்ல இருந்து தேன் எடுக்க வேண்டும். இதே ஒரு லிட்டர் அளவுக்கு தேன் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தேன் பூச்சி 4 லட்சம் பூக்கள்ல இருந்து தேன் எடுக்க வேண்டும். 4 லட்சம் பூக்கள்ல இருந்து தேன் எடுத்தா தான் ஒரு லிட்டர் அளவுக்கு தேன் எமக்கு கிடைக்கும். இந்த 4 லட்சம் பூக்கள்ல இருந்து தேன் எடுப்பதற்காக இந்த தேனீக்கள் போகக்கூடிய தூரம் எந்த அளவு தூரம் என்றால் உலகத்தை 4 தடவை முழுமையாக சுற்றி வர முடியும் என்று தற்கால அறிவியல் கூறுது. இந்த தேனீக்களுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். இந்த தேனீக்கள் ஆட்சி செய்கிறது யாருன்னு பார்த்தால் ஒரு ராணி தேனி தான். இந்த ராணி தேனிக்கு கீழால் தான் அத்தனை ஆண் தேனி பெண் தேனி எல்லாமே இருக்குது. ஒரு கூட்டுல இருந்து தேனை எடுப்பதற்காக கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த தேனீக்கள். 6000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று இந்த தேனை எடுத்துக்கொண்டு சரியாக அதனுடைய கூட்டுக்கு வந்து சேரும். அது எப்படின்னு சொன்னா அறிஞர்கள் தற்கால அறிவியல் கூறுது, இந்த ராணி தேனியுடைய 2 கொம்புகள்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த சிக்னலை வைத்து அந்த கூட்டில் இருக்கக்கூடிய தேன் பூச்சிகள் 6000 கிலோமீட்டர் அளவுள்ள தூரத்துக்கு சென்று தேனை எடுத்துக்கொண்டு சரியாக அந்த கூட்டுக்கு வந்து சேரும். கூட்டுக்கு வரும் பொழுது உடனடியாக உள்ளே போக முடியாது. கூட்டுக்கு வெளியில 2 காவல் தேனிகள் இருக்கும். கொண்டு வந்த தேன் நல்லதா கெட்டதா என்று பரிசோதித்து விட்டு நல்ல தேனாக இருந்தால் உள்ளே போறதுக்கு அனுமதி, இல்லாவிட்டால் தன்னுடைய அந்த கொடுக்கால் குத்திவிடும். அப்படியே அந்த தேனி இறந்துவிடும். காரணம் என்ன? இது ஏதாவது கலப்படம் உள்ள தேனாக அல்லது நஞ்சு தேனாக இருந்தால் உள்ளே போறதுக்கு not allowed. இதனால தான் நாங்க பார்க்கலாம் தேன் கூடுகளுக்கு கீழால எத்தனையோ தேனீக்கள் இறந்து கிடக்கும். இதற்கு காரணம் இதுதான். இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறது இந்த தேனி. இந்த தேனீக்களுடைய கூட எடுத்து பார்த்தால் முசத்தஸ்னு சொல்லுவாங்க அரபியில், அதாவது அருகோணி ஷேப்ல தான் இதனுடைய வீடை கட்டும். காரணம் என்னன்னா, எந்த அளவுக்கு பலத்த காத்தடித்தாலும் சரி மழை பொழிதாலும் சரி இந்த கூடு மட்டும் உடையவே மாட்டாது. இதன் காரணமாகத்தான் அருகோணி ஷேப்ல தன்னுடைய கூட்டை கட்டும் என்பதாகவும் சொல்லப்படுது. இந்த தேன் பூச்சி பூமிக்குள்ளால 30 சென்டிமீட்டர் அளவுக்கு குழி தோண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தேன் பூச்சியுடைய ஒரு முக்கியமான விடயம் தான், ஒரு பூல ஒரு தடவை தேன் எடுத்தால் மறுபடி அந்த பூவிலே தேன் எடுக்காது. புதிய பூல தான் தேன் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த தேன் பூச்சிகள் தேன் எடுக்கும் பொழுது அந்த மகரந்தம், அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை தான் இது உறிஞ்சி எப்ப தேனுடைய வயிற்றுக்குள்ளால அந்த மகரந்தம் செல்லுமோ அப்பதான் அது தேனாக மாறுவதாக தற்கால அறிவியல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஆச்சரியமான பல விடயங்கள் இந்த தேன் பூச்சியில் இருக்குது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.